ஸோ வாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம நாமக்கல் ஹனுமார் டெம்பிளோட ஹிஸ்டரிய கேட்கலாம். இந்த டெம்பிள் ஒரு மேன்மேட் டெம்பிள் இல்லைன்னு டிவோட்டீஸ் நம்புறாங்க. புராண கதைகள் படி பார்த்தா நரசிம்ம அவதாரம் முடிஞ்ச அப்புறம் லக்ஷ்மி தேவி நரசிம்மர் கூட ஒரு பெரிய ராக் ஃபார்ம்ல நாமக்கல்ல இருந்ததாக சொல்றாங்க. அந்த ராக்கோட பேக் சைட்ல தான் ஆஞ்சநேய சுவாமி நின்னு காவல் காக்கிற மாதிரி இருக்காரு. இந்த ஹனுமான் ஐடல் ஃபுல்லா மோனோலித்திக் ராக்ல இருந்து நேச்சுரலி ஃபார்ம்டுன்னு ஒரு பிலீஃப் இருக்கு. அவர் எப்பவுமே ஸ்டாண்டிங் போஸ்டர்ல கை ரெண்டும் ஃபோல்டடா காம் ஃபேஸோட காணப்படுவாரு. இது ஹனுமானோட வீரம் மட்டும் இல்ல, அவரோட செல்ஃப் கண்ட்ரோலும் டீப் பக்தியையும் நல்லாவே ரெப்ரசன்ட் பண்ணும். நரசிம்மரோட உக்ரமான எனர்ஜியை சாந்தம் பண்றதுக்கு ஹனுமான் அங்கேயே இருந்ததாக ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப் சொல்லப்படுது. அதனால இந்த பிளேஸ் ப்ரொடெக்ஷனோட சிம்பிளா மாறிடுச்சு. சோலா, பாண்டியா, நாயகர் காலம்ல கிங்ஸ் வார்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இங்க வந்து பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு போவாங்கன்னு சொல்றாங்க. நாமக்கல் ஃபோர்ட் ஏரியா கிட்ட இருக்கிறதுனால சிட்டி இட் செல்ஃப் ஹனுமானோட ஸ்ட்ரென்த்தால சேஃபா இருக்குன்னு லோக்கல் பீப்புள் இன்னமும் நம்புறாங்க. இன்னைக்கும் இந்த டெம்பிள் ஸ்ட்ரென்த், கரேஜ், ஃபியர் அண்ட் ஸ்டெபிலிட்டிக்காக ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸா கன்சிடர் பண்ணப்படுது. நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலை பத்தி மேலும் முழு விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கீழே கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.